ஏஜிங் ப்ராசஸ் வரப்போ பெண்டிங் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. அது வந்து பயோமெக்கானிக் மசில்ஸ் டைட்டாக இருக்கலாம், வீக்காக இருக்கலாம், அது ஒரு விஷயம். ரெண்டாவது ஃபியர். நம்ம ஹைட்டில் இப்படி கீழே பார்க்கறதுக்கே அவ்வளோ பயம் வரும்போது இருக்குது. ஸோ அது ஏன்னா சின்ன வயசில் நம்ம வந்து ஸ்குவாட் பண்ணிடுவோம். ஏதாவது கீழே எடுக்கணும்னா நம்ம ஸ்குவாட் பண்ணி இந்த தை மசில்ஸை யூஸ் பண்ணுவோம், இந்த ஃப்ரண்ட் தை மசில்ஸை. அப்புறம் காலப்போக்கில் இந்த மசில்ஸை யூஸ் பண்ணுறது வந்து அந்த யூசேஜ் வந்து கம்மியாயிடுது. அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மசில் டம்மி தான் நம்ம பெண்ட் பண்ணுறோம். அதுவும் ஃபால்ட்டியாக பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த இஷ்யூ வருது. ஸோ பெண்ட் பண்ணும்போது இந்த நீ ஜாயின்ஸை கொஞ்சம் பெண்ட் பண்ணிட்டா போதும். அப்போ அந்த ஃப்ரண்ட் தை ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். நம்ம வந்து கரெக்டாக பெண்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஈஸியாக கிரவுண்டை ரீச் பண்ணலாம். இது வந்து இந்த ஃபீட் இன் லைன், சேம் லைன் இப்படி பெண்ட் பண்ணலாம். அப்புறம் ஃபீட் வந்து ஒரு ஃபுட் ஃப்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த மாதிரி தான். ஸோ இதுவும் பெண்டிங் தான், இதுவும் பெண்டிங் தான். ஸோ எது கரெக்ட் நீங்களே அப்சர்வ் பண்ணுங்க. இந்த சூட்கேஸை கிரவுண்டில் லிஃப்ட் பண்ணுற மெக்கானிக்ஸ் கூட கரெக்டாக இருக்கணும். சைடோட இப்படி தான் பெண்ட் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக ஸ்குவாட் பண்ணி இப்படி போகாமல் இப்படி தான் லிஃப்ட் பண்ணணும். ஸோ அடுத்த சைட் வியூ பார்க்கலாம். இதே மெக்கானிக்ஸ் வந்து சைட் வியூவில் பார்க்கலாம். ஃபால்ட்டி பேட்டர்ன் வந்து இது. நான் சொல்கிற மெத்தட் வந்து கொஞ்சம் ஸ்குவாட் பண்ணி இப்படி வந்து இங்கே அப்பர் பேக் வைக்கணும். கழுத்தில் வைக்காம அப்பர் பேக் வைக்கணும். அப்புறம் காலை ஒய்டாக வச்சுட்டு இந்த சைட் பெண்டிங் இப்படி பண்ண அவசியம் இல்லை. பாடி ஸ்ட்ரைட்டாகவே வச்சுக்கலாம், அப்பர் பாடி. ஸோ எந்த பக்கம் பாடி டில்ட் ஆகுதோ அந்த பக்கம் லோடு டு த லெக் அண்ட் ஸ்டாண்ட். இப்படி பண்ணும்போது கால்களுக்கும் பயிற்சி கிடைக்கும். இந்த 2 டம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரென்தனிங் டெக்னிக். இந்த ஃப்ரண்ட் ஆர்ம் ரைஸ் பண்ணுறோம்ல, அதோட சேர்த்து செமி ஸ்குவாட், ஜஸ்ட் ஸ்லைட்லி இனிஷியேட் த ஸ்குவாட் இப்படி பண்ணி தென் ஃப்ரண்ட் ஆர்ம் ரைஸ். ஸோ இதுக்கும் லைட் வெயிட் டம்பிள்ஸ் தான் கரெக்டாக இருக்கும்.